ஹாய், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்னவென்றால், என்னுடைய கரத்தில் இருப்பது கொஞ்சம், இதை வைத்து நான் எப்படி வாழப்போகிறேன்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு வியாபாரம் செய்கிறோமானால், ஒவ்வொருத்தரும் வியாபாரத்துக்கு எவ்வளவு முதலீடு செய்கிறார்கள். என்னுடைய கரத்தை பாருங்கள், என்னிடத்தில் இருப்பதே இந்த கொஞ்சம்தான். இதை வைத்து நான் எப்படி இந்த வியாபாரத்தில் ஜெயிக்க போகிறேன்? நான் எப்படி இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும்? என்னிடத்துல இருக்கிறது கொஞ்சம் ஆட்கள், என்னிடத்துல எனக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சவங்க தான், எனக்கு தெரிஞ்சவங்களாம் இவங்க தான். நான் எப்படி ஜெயிக்க போகிறேன்? நான் எப்படி இந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறேன்? நான் கொஞ்சத்தை கொண்டு நான் எப்படி வாழப்போகிறேன் என்கிறதான பல்வேறு குழப்பங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், உங்களுக்கு நான் ஒரு வாக்குத்தத்தத்தை காண்பிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 26 அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானால், நீ நான் சொல்வதின்படி கேட்டு அதன்படி செய்வாயானால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால், நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால், உங்களிடத்துல கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய கரத்தில் இருப்பதெல்லாம் சாதாரணமானதாக இருந்தாலும் பரவாயில்லை, சிறந்தது உங்களுடைய கரத்தில் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். நம்மை பலுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவன் அவர். ஆமென்.